மாநாட்டை பொறுத்த வரைக்கும் தடை விதிக்கிறதுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு போடப்பட்டிருந்துச்சு. சென்னையில் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க, மதுரை உயர்நீதிமன்றத்திலும் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. நேற்றைக்கு காலையில் மதுரை நீதிமன்றத்தில் போடப்பட்டிருந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது, தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்குற இந்த நிமிஷத்தில் சரியாக சொல்கிறதா இருந்தால் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு முன்னால் சென்னை நீதிமன்றமும் தீர்ப்பளித்திருக்கிறது, மாநாட்டிற்கு எந்த தடையும் விதிக்க முடியாது, அது கருத்துரிமை, அவர்கள் சொல்வதற்கு அதற்கு ரைட்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு 2-3 நிமிடங்களுக்கு இடையில் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வந்திருக்கிறது. இதை தடை செய்வதற்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனால் எந்த முயற்சி நீதிமன்றத்தில் தடையான வழங்கப்படலை, சட்ட ரீதியானது அது. ஆனால் அது எடுத்த காரணங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்காக வேண்டி இவ்வளவு இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல இது பற்றி இந்த மாநாடு குறித்து பேசப்படுது, மாநாட்டுக்கு போகாதீங்க அப்படின்னு சில பேர் பேச்செல்லாம் நடந்திருக்குது. என்ன காரணம்னு கேட்டால் அது காரணம் முக்கியமாக இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடந்து முடிகிற பொழுது மக்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படும். இந்த விழிப்புணர்ச்சியினால் இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வியாபாரமாகவும் வயிற்றுப்பிழைப்பாகவும் ஆக்கி கொண்ட மத குருமார்களுக்கு மிகப்பெரிய அடி இருக்கிறது. ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அதை வச்சு 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40ஆம் நாள் அப்படிங்கிற பேரில் நிறைய சடங்குகளை பண்ணுவாங்க. ஒவ்வொரு சடங்குகளையும் பல ஆயிரம் சம்பாதிப்பாங்க. இந்த விழிப்புணர்ச்சிக்கு பிறகு எல்லாம் சமாதி கட்டப்படும். தர்காக்களுக்கு மக்கள் போவாங்க, காணிக்கை போடுவாங்க, அதில் பல ஆயிரங்கள் சம்பாதிப்பாங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் தப்புன்னு சொன்ன பிறகு அந்த வருமானம் தடைப்பட்டு போகும். ஒரு திருமணம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே அஜரத்துங்கிறவர் உட்கார்ந்து மந்திரம் ஓதனா தான் திருமணம் செல்லுபடி ஆகும் இவங்க ஏற்படுத்தியிருக்கிற. இஸ்லாத்தில் கிடையாது, இஸ்லாத்தில் அது மாதிரிலாம் கிடையாது. மாப்பிள்ளை பொண்ணு சாட்சி இந்த மாதிரியான ஒரு சில கட்டுப்பாடுகள் தான், அதை செஞ்சாலே திருமணம் நிறைவேறிடும். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் சில மந்திரத்தை சொன்னா தான் திருமணம் கூடும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் ஒரு 50 ரூபா 100 ரூபா கைமடக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த வருமானத்துக்கு வேட்டு வைக்கப்படும். இந்த மாதிரி இஸ்லாத்தை சொல்லி வயிறு விளைக்கிறவர்களுடைய வருமானத்திற்கு ஒரு பெரிய அடிவிழ போகிறது. அதனால யாரெல்லாம் எதிர்த்தா யாரெல்லாம் வழக்கு போட்டா என்று சொன்னால் எல்லாமே இந்த ஆட்கள் மட்டும்தான். பொதுமக்களோ சமூக நலன் விரும்பிகளோ இந்த வேலைகளை செய்யலை. வருமானம் இழப்பை சந்திக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் பெயரால் ஏமாற்றுகிற போலி மதகுருமார்கள் மட்டுமே இதனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க தான் எதிர்க்கிறாங்க. இல்லை, இப்போ வழக்கு போட்டது முஸ்லீம்கள் தான் முதல்ல போட்டாங்க. அதனோடு 2வது நாள் சென்னையில் இன்னும் முன்னணி சேர்ந்துக்கிட்டாங்க. திருச்சியை பொறுத்த வரைக்கும் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டு போய் மனு கொடுத்துருக்குறாங்க. அதில் உள்ள செய்திகளை நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்குன்னு. அவர் பெருசாக அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கப்பட்ட இந்து மக்கள் கட்சியினுடைய கம்ப்ளைண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ISIS தீவிரவாதிகள் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது, அது மாதிரி நாங்கள் சந்தேகிக்கிறோம். எனக்கு பாகிஸ்தானிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் மிரட்டல் கடிதங்கள் கொண்டிருக்கிறது. நாங்கள் வைக்கிற ஒரே கோரிக்கை அப்படி தான் அவர் சந்தேகப்பட்டிருக்கிறாரு. முறையாக விசாரித்து எங்கிருந்து இந்த சந்தேகம் வந்துச்சு, எப்படி இந்த சந்தேகத்துக்குரிய முகாந்திரம் எங்கே, ஆட்களை எல்லாம் கண்டுபிடிக்கணும் அவர் தகவல் வந்திருக்கு. முறைப்படி கலெக்டர் ஆஃபீஸு எழுத்தில் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா அவரை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்து எங்கள் மாநாட்டுக்கு IS தீவிரவாதிகளுடைய இடமிருந்து பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஏன்னா IS தீவிரவாதிகள் அவர் தான் எங்களுக்கு தெரியல, அவருக்கு ஏதோ தகவல் வந்திருக்கு. அவரை உரிய முறையில் போலீஸ் பாஷையில் விசாரித்து உண்மையை வரவழைக்கணும்னு நாங்கள் காவல்துறையை கேட்டுக்கிறோம்.